மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவில் மகேந்திரகிரி மலைகளில் உற்பத்தியாகும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான ஆறு பரளியாறு அல்லது மத்தூர் அக்யூடக்ட் என்கிறார்கள். அக்யூடக்ட் என்றால் பாலம் என்று அர்த்தம். அதுவும் நீர்ப்பாலம் என்று அர்த்தம். மலை இடுக்குகளில் அல்லது பள்ளத்தாக்குகளில் இரண்டு மலைகளை தாண்டி தண்ணீர் எடுத்துச் செல்ல என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். அந்த இரண்டு மலைகளுக்கிடையே தொங்கும் பாலத்தை அமைத்தார்கள். தரைக்கு மேல் ஓடும் ஆறுகளைத்தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இது தலைக்கு மேல் ஓடும் ஆறு. பரளி ஆற்றின் மீது மத்தூர் என்னும் ஊரில் கட்டப்பட்டிருப்பதால் அதற்கு அந்த பெயர். இதனை மத்தூர் தொங்கும் பாலம் என்றும் சொல்லலாம். மகேந்திரகிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 1645.2 மீட்டர். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகாவில் அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் நீளம் 381 மீட்டர், அகலம் 2.3 மீட்டர், அதிகபட்சமான உயரம் 35 மீட்டர். ஆசியாவில் அமைந்துள்ள மிக நீளமான மற்றும் உயரமான நீர்ப்பாலம் இது. பெருஞ்சாணி என்னும் அணைக்கட்டும் இவ்வாற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்டத்தில் திருவட்டார் நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது 1948 தொடங்கி 1952 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நீர்த்தேக்கத்தின் பரப்பு 33.34 சதுர மைல். இந்த அணை மூலம் சுமார் 6000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. இதன் நீர்வடி பகுதி பரப்பு 158.4 சதுர கிலோமீட்டர். இந்த நீர்ப்பாலம் 115 அடி உயரமுள்ள 28 மிகப்பெரிய தூண்களின் மீது 7.5 அடி அகலம் உள்ள கால்வாயாக அமைத்துள்ளார்கள். இவற்றின் பல தூண்கள் இந்த ஆற்றின் பாறைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டவை. கால்வாய் நெடுக நடந்து சென்று பார்வையிட வசதியாக நடைபாதை ஒன்றையும் இத்துடன் அமைத்துள்ளார்கள். இந்த நீர்ப்பாலம் நெடுக நடந்து சென்று நீர் ஓடும் அழகை கண்டு ரசிக்கலாம். விளவங்கோடு மற்றும் கல்குளம் வட்டத்தைச் சேர்ந்த பகுதிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது வறட்சி நிவாரண பணியாக இது கட்டப்பட்டது. இதன் மூலம் எடுத்து செல்லப்படும் நீர் விளவங்கோடு, கல்குளம் ஆகிய வட்டங்களில் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. கோடை மாதங்கள் தவிர்த்து மற்ற மாதங்களில் இந்த பாலம் தண்ணீரை தொடர்ந்து சுமந்து செல்கிறது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம். தமிழக சுற்றுலாத்துறையும் உள்ளூர் ஊராட்சியும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி வந்து செல்ல அனைத்து வசதிகளையும் செய்துள்ளார்கள். சுற்றுலா பயணிகள் மேலே ஏறி சென்று நீர்ப்பாலத்தில் ஓடும் நதி நீரையும் சுற்றிலும் உள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டால் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலையும் பார்த்த திருப்தி அடையலாம். எத்தனை முறை போயிருக்கிறோம் கன்னியாகுமரிக்கு, ஆனால் பரளி ஆற்றை பார்க்கவில்லையே என்று மனம் ஏங்குகிறது. இதனை பருதியாறு என்றும் பரளியாறு என்றும் அழைக்கிறார்கள். இது தாமிரபரணி ஆற்றின் துணையாறு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல பரளி ஆற்றின் உபநதி கோதையாறு இது மூவாட்டு முகம் என்ற ஊரில் அதனுடன் கலக்கிறது. ஆசியாவின் மிக நீளமான உயரமான பரளியாறு நீர்ப்பாலத்தை பார்க்க எப்போது போக போகிறீர்கள் அன்பு நண்பர்களே? ஆசியாவிலேயே மிகவும் நீளமான நீர்ப்பாலமான இந்த பரளியாறு பாலத்தை பாதுகாக்கும், பராமரிக்கும் மற்றும் மேம்படுத்தும் பொறுப்பு இந்த மாவட்ட மக்களுக்கு உண்டு என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.